Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா பெயிண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இப்போ இந்த மணி பிளான்ட் பார்க்கலாம், சூப்பரா லஷ்ஷா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் வந்து இந்த மாதிரி விண்டோஸ் இல்லை, இன்டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வச்சா போகிறோம். மணி பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப டைரக்ட் லைட் வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பிளான்ட் கொஞ்சம் லெக்கியாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போது அதை தான் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண கட்டிங்ஸையுமே நம்ம ப்ராப்பகேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் எல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. வாக் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சில பிளான்ட் கேர் எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்து இடத்துல வைக்கணும். அங்கங்கே இது மாதிரி நான் கிளாஸ் பாட்டிலில் ப்ராப்பகேட் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே இது மாதிரி கட்டிங்கில் எடுத்தது தான். கட்டிங்கில் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த நோட்ஸ் கிட்ட கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வாட்டரில் ப்ராப்பகேட் பண்ண வச்சுடுவேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வெஜ் தாலி பார்க்கலாம். இங்கே வந்து 2 பாத்திரத்தில் நம்ம சூர்தால் நினச்சிருக்கேன். ஒன்று வந்து தாலுக்கு, அதில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ, கார்லிக், மஞ்சள் பொடி போட்டு நான் குக் பண்ணிவிட போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் தால் ஆறதுக்குள்ளேயும் இங்கே என்னோடய ரைஸுமே ரெடி. ரைஸையுமே நான் காலம்பரியே ஊற வச்சதுனால ரொம்ப டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து மூடி வச்சு விடுவேன். இன்றைக்கி பண்ணுற எல்லா ரெசிபீஸ்லேயுமே நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே கடாயில் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் போட்டுண்டு ஒரு குட்டி ஸ்பூன் கலோஞ்சி வந்து இந்தியன் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாதி ஸ்லைஸ்டு ஆனியன் போட்டிருக்கேன். அது ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னு 3 வந்து க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த தால் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெந்து வச்ச மசூர் தாலையும் போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டாச்சு. அண்ட் மேலே கொத்தமல்லி போட்டாச்சுன்னா நம்ம தால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பெங்காலி தால் வந்து ரெடி. இப்போ இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் பெங்காலி ஸ்டைல். அதுக்கு வந்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இங்கே மஸ்டர்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் அதில் வந்து 3 சேப்பு மிளகா போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலோஞ்சி மஞ்சள் பொடி போட்டு அதை நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது மாதிரி பரத்தி வச்சிட்டோன்னா இந்த பேனில் நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 70% குக் ஆனோன்னு நான் வந்து இங்கே ஸ்லைஸ்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இதில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணணும். இப்போ இந்த ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே பரத்தி வச்சு குக் பண்ணோன்னா ஆனியனுமே நல்லா கேரமலைஸ் ஆகி டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறம் நான் வந்து ஃபைனலி கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கலரே விட்டுடுவேன். அவ்வளோதான், இந்த பெங்காலி ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே தடுக்காக்கு வந்து கொஞ்சமாக கலோஞ்சி, கொஞ்சம் வெந்தயம், சோம்பு அண்ட் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேப் மிளகா போட்டு அந்த தடுக்கா எல்லாத்தையும் போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக பிளாக் பெப்பர், இது 3த்தையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி உப்பு போட்டு நான் வந்து இங்கே மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு வதக்கிண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் மாங்காய் பச்சடி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்த அப்புறம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவு நம்ம இங்கே வெல்லம் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெல்லம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். இது சூப்பராக ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நம்ம வைக்கிறச்சு அது கொஞ்சம் இன்னும் கண்டென்ஸ் ஆகிடும். இப்போ அடுத்த ரெசிபி வந்து நான் இங்கே பட்டர்நட் ஸ்குவாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பம்கின் கிடச்சதுன்னா அந்த ரெகுலர் நம்ம இந்தியன் பம்கினும் யூஸ் பண்ணலாம், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே பட்டர்நட் ஸ்குவாஷில் வந்து நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து இது மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே வந்து பேசிக்காக காரப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ்டட் ஜீரா பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பட்டர்நட் ஸ்குவாஷில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கத்திரிக்காய் வச்சுருக்கேன். எனக்கு கத்திரிக்காய் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபேவரெட்லாம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப ரேராக தான் அதை வாங்குவேன். இந்த டைம் வந்து கொஞ்சமாக வாங்கின்னு வந்தேன், இந்த தாலியில் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் அப்படின்னு. ஸோ அதில் இந்த மசாலா இந்த எல்லா வெஜிடபிள்லையுமே நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நம்ம ஒரு 5 to 7 minutes ஆர் மேக்ஸ் ஒரு 10 minutesக்குள்ளே நம்மளுக்கு ரெண்டு சைடுமே மோஸ்ட்லி குக் ஆகிடும். இங்கே வந்து இப்போ நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஃப்ளிப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வந்து ஸ்ட்ரிப்ஸும் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப சட்டுன்னு குக் ஆகிடுது. இப்போ இங்கே 10 நிமிஷத்துக்குள்ளே அது ஃபுல்லாக நல்லா வெந்தாச்சு. இங்கே வந்து இப்போ நான் நைஃப் ஜஸ்ட்டு போக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம அந்த பேனில் ஒரு மீடியம் ஹீட்டில் அதை வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ அந்த பம்கின் ஃப்ரை வந்து அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஸ்லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு குவான்டிட்டி மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த பம்கினையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வேணும்னா கொஞ்சம் லெமன் ஒரு லைம் ஜூஸ் கூட புழிஞ்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொன்று ஒரு தால் சோப் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்லேயே டைரெக்டாக போட்டு விடலாம். இந்த தால் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 to 3 சேப்பு மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு இது போட்டு சால்ட் போட்டு நல்லா இப்படி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், தண்ணியும் விட வேண்டாம், இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக அந்த கலோஞ்சி நிறைய வெங்காயம் நிறைய போடுறச்சு வந்து சூப்பர் கிறிஸ்பாக வரும் இந்த வடை. ஸோ வெங்காயம் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பேனில் நம்ம வந்து அதை ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறச்சு வந்து சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா கருத்துடும், உள்ளே வந்து கொஞ்சம் குக்டாக இல்லாதனால உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும். இது மாதிரி மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் கிறிஸ்பியாக டேஸ்டியான வடை ரெடி. சூப்பராக லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை ஒரு குயிக்காக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே டேபிளில் எல்லாத்தையும் பரத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து திவாலிக்கு லாஸ்ட் மினிட் டிஐவைஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே காமிக்க போகிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு போட்லி பேக்கில் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தா. ஸோ இப்போ அந்த போட்லி பேக் அப்படியே உள்ளே தான் இருந்தது. நான் வந்து போட்லி பேக்கை உல்ட்டா பண்ணிவிட்டு அதோட தையல் எடுக்க போகிறேன். அதோட அந்த ஸ்டிச்சை எடுத்துட்டு இப்போ நான் அதை கட் பண்ணிட போகிறேன், ஹாஃபாக கட் பண்ணிட போகிறேன். ஸோ லென்த் வைஸ் இது மாதிரி இப்போ 2 பீஸ் இருக்குது என்கிட்ட. முதல்ல வந்து நான் அந்த பிரிண்டட் ஏரியா அதை வச்சு தான் டிஐவை பண்ணலான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் பிளான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த க்ரீன் அண்ட் பிரிண்டட் ரெண்டு இடத்தையுமே நான் இது மாதிரி நல்லா அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் அது வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் அந்த லுக் நம்மளோட ஃபைனலாக. இதோ இங்கே க்ளீனாக நம்ம அயன் பண்ணிட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக ரிங்கிள்லாம் ஒன்றுமே இல்லாதக்கு இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ஒரு பிச்வாய் கவுல நான் நவராத்திரிக்கு போயிருக்கிறச்சே வந்து அதில் தான் மஞ்சள் குங்குமம் இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த பிச்வாய் கவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு அந்த கவு வச்சு இப்போ நான் வந்து டிஐவை பண்ண போகிறேன். இப்போ இந்தியானா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு கிடைக்கும், கொஞ்சம் சீப்பாகவும் நம்ம வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து யூஎஸில் இருக்கிறதுனால வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஜாக்கிரதையாக வச்சுட்டு அதை அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மஞ்சள் குங்குமம் வந்தோடனே எனக்கு வந்து அந்த பிச்வாய் கவு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இது மாதிரி ஃப்ரேமில் வந்து என்கிட்ட 2 ஃப்ரேம் இருக்குது. ஸோ 2 ஃப்ரேமில் இது மாதிரி ஒட்டி நான் வந்து சீக்வென்ஸ் வச்சு அதை டெக்கோர் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து ஒரே ஒரு பிச்வாய் கவு தான் இருந்தது. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்டேருந்து இன்னொன்று ஒரு பிச்வாய் கவு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த டிஐவை திரும்பி கண்டினியூ பண்ணேன். ஸோ அதனால இப்போ என்கிட்ட வந்து 2 பிச்வாய் கவு வால் ஆர்ட் இருக்குது. நான் பண்ணியிருக்கிற அடுத்த டிஐவையுமே என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான். இந்த வால் ஃப்ரேம் வந்து என்கிட்ட நிறைய நாளாக இருந்தது, நான் யூஸே பண்ணல. அதே மாதிரி இந்த கிஃப்ட் பேக் வந்து என்கிட்ட இருந்தது, பட் ஒரு மாதிரி அது பிஞ்சு இருக்கிறதுனால என்னால் அது யூஸ் பண்ண முடியல. பட் எனக்கு அந்த பிரிண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேமை வந்து என்னால் பின்னாடியிலேருந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேயே அந்த கிளாஸ் மேலேயே நான் வந்து அந்த பேப்பரை அதோட அக்கார்டிங் கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியுமே அந்த பேப்பர் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருந்ததுனால கரெக்டான சைஸ் என்னால் ஃபிட் பண்ண முடியல. பட் ஆனாலுமே இந்த அவுட்கம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு.
இப்போ இதை வந்து அந்த ஃப்ரேமில் அந்த கிளாஸ் மேலே மாட்டிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன் அந்த பேப்பரை ஹாட் க்ளூ வச்சு. இப்போ இங்கே நிறைய ஹாட் க்ளூ வச்சு இங்கே ஆக்சிடைஸ்டு எலிஃபெண்ட் இருந்தது என்கிட்ட, இது உள்ளே இருந்தது. ஸோ ஸ்லைட்டாக அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து இந்த ஃப்ரேமில் ஒட்ட போகிறேன். இந்த எலிஃபெண்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட், பட் எனக்கு தெரியாது இது எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணும் இந்த ஃப்ரேம். ஏன்னா நம்ம வந்து வர்டிக்கலாக இப்படி மாட்டுறதுனால அது எப்படி நிற்கும் தெரியல. பட் ஆனால் ரொம்ப லைட் வெயிட்னால நான் வந்து இதை மாட்ட போகிறேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வந்தது எனக்கு, இந்த எலிஃபெண்ட்டை வந்து ஸ்லைட்டாக ஒரு கோல்டன் பாலிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு. இப்போதைக்கு திவாலிக்கு நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதை பெயிண்ட் மாற்றினேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிஐவையுமே ரொம்ப சிம்பிள். அந்த பாக்கி இருக்கிற பேக் வந்து இன்னொரு ஃப்ரேமில் நான் வந்து மாட்டியிருக்கேன். கிளாஸ் எடுத்துட்டேன் இந்த ஃப்ரேமோடு. அண்ட் இது வந்து ராஜஸ்தானி டால்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து இப்போ இந்த ஃப்ரேமில் மாட்ட போகிறேன். இது வந்து ரொம்பவே லைட் வெயிட். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரேமில் வந்து இது ஈஸியாக நம்ம மாட்டிடலாம். அடுத்தது வந்து இது மாதிரி திவாலி கார்லண்ட்ஸ் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வச்சுட்டு இருப்போம். அந்த கார்லண்டோட அடியில் வந்து இப்போது இது மாதிரி நான் பெல்ஸ் மாட்ட போகிறேன். இப்போ இந்தியாவில் வந்து நிறைய கார்லண்ட்ஸ் வருது, நம்ம வந்து வெரைட்டியாக வாங்கிக்கலாம், திவாலியில் நியூ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறதுனால நான் வந்து இருக்கிற கார்லண்ட் வச்சு எப்படி அதை வந்து கொஞ்சம் புதுசாக்கலாம் அப்படின்னு இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட வந்து இது மாதிரி குட்டி குட்டி பெல்ஸ் இருந்தது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய விண்ட்சைம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நான் யூஸ் பண்ணாதக்கு உள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ இந்த பெரிய பெல்ஸ் வந்து நம்ம கார்லண்ட்ல மாட்டி தொங்க விடலான்னு இப்போ இது எல்லாத்தையும் எடுக்க போறேன். இப்போ இந்த பெல்லை வந்து நம்ம கட்டி அந்த கார்லண்டோட எட்ஜ் டிப்பில் மாட்ட வேண்டியதான். ஒரு புது லுக் அந்த கார்லண்டுக்கு வந்து கிரியேட் ஆகும். இந்த எல்லா டிஐவைஸுமே எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். இன்னும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஐவைஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த டிஐவைஸ் வச்சு எப்படி ஹோம் டெக்கோர் பண்ணுறேன், லாஸ்ட் மினிட் திவாலி டெக்கோர் வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணலான்னு நான் கண்டிப்பாக இன்னொன்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.